அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு சூறாவளி போர் சுழற்றி அடித்து கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்வில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மிதுனத்தில் சுக்கிரனும் குருவும் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி தனது சொந்த ராசியான சிம்மத்திற்கு சூரியன் பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாரு, அங்கு ஆட்சி பெறுகிறார். அதோடு கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல் கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதனும் சூரியனும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது என்பது சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்த ராகுவும் சனியும் ஆற்றலை தருகிறார்கள். தொழிலில் நிச்சயம் முன்னேற்றம் உண்டுங்க. வணிகத்தில் லாபம் கிடைக்க இருக்கு. புதிய தொழிலை ஆரம்பிக்கும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. அதே போல் அரசாங்க உதவிகள், ஒப்பந்தங்கள் சாதகமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நினைப்பதும் நன்றாகவே இருக்குங்க. அதே போல் தகவல் தொழில்நுட்பத்துறை பணிபுரிபவர்களுக்கும் அரசாங்க ஊதியம் பெறுபவர்களுக்கும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு முதலியவை இந்த வாரத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்கிறது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் புதிதாக தொழில் ஆரம்பிப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு முடிவு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் கன்னிராசியில் செவ்வாய் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. காரணம், சகோதர உறவு முறைகள்ல கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதனால் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல அதிக கவனத்தோடு அவற்றை கையாள்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12இல் கேது இருப்பதால் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் கவனத்தை செலுத்தி உபாதைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 10இல் குரு சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் புது முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாங்க. அப்படி புதிய முயற்சிகள் அல்லது முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலை இருந்தால் நிச்சயமாக முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று தடாலடியாக மேற்கொள்ளாமல் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் ஒரு செயலை மேற்கொள்ளும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. ஆனால் அதுவரை நீங்கள் சற்று பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை மேற்கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனான புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க. பல பணிகள் அரைகுறையாக பாதி நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்த பணிகளை யாரிடம் கொடுத்தாலும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே அந்த பணிகளை செய்து முடிக்க வேண்டியது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் திடீர் செலவுகளால் சேமிப்பு கரையுங்க. மருத்துவ செலவுகளும் மனக்கலக்கங்களும் தரும் தகவல்கள் வரலாம்.
அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமில்லாமல் குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதாலும் குருவோடு இணைந்திருப்பதாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாதுங்க. விரையாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் விரயத்திற்கு ஏற்ற வரவு வந்து சேர இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. இருந்தாலும் கூட அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தனாதிபதியான சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இந்த முயற்சிகளுக்கு அரசாங்க ஆதரவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக இந்த வாரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதனால் நன்மைகள் மட்டுமில்லாமல் அந்த ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் போது ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல் என்பது இந்த வாரத்தில் கன்னிராசினியர்களுக்கு திருப்தி தருங்க. குரு சுக்கிர சேர்க்கையின் காரணமாக எதிர்பாராத சில இனிய மாற்றங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பயணங்களால் பலன் கிடைக்க இருக்கு. குறிப்பாக வாழ்க்கை துணை அல்லது பிள்ளைகளின் வேலைக்காக எடுத்த முயற்சி பலன் தர இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பிள்ளைகள் வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் வருமானத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. பெண் பிள்ளைகளினுடைய சுப சடங்குகள் நடைபெறக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் சஞ்சரிக்கிறார். அதாவது கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பழமொழி. உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அஷ்டமாதிபதியான அவர் உங்களுடைய ராசிக்கு வரும்போது சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்கு. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை நீங்க சந்திக்காமல் பார்த்து கொள்ளுங்க. சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். வாங்கிய சொத்துக்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். பாக பிரிவினை சுமூகமாக முடிவடையுங்க. அதே போல் பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்க இருக்கு. தொழிலில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதியவர்கள் வந்திணைந்து உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்க இருக்கு. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்குங்க. பெண்மணிகளுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாக இருக்கு. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைத்து வருமானம் உயர இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வாரந்தோறும் அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.